டி காக்க கொண்ட அப்பா ஆஃபீஸ் போக்கு ரெடி ஆகி இங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்குது டி. அட்டைக்கு ஒரு பொங்கல் வச்சு கேட்டு வச்சு தர முடியல, பெருசாக இவர் ஆஃபீஸ் போய் என்ன கிளிக்க போகிறாரோ. எட்டி இவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் டி. அப்பா எங்கே கிளம்பிட்டீங்க? ஒருத்தனை கொலை பண்ண கிளம்பிட்டு இருக்கேன். ஏன் பார்த்தா தெரியல? அப்பா நீங்கள் அம்மா கிட்ட சரியா இன்னைக்கு திட்டு வாங்க போறீங்க. அது என்ன, நான் என்ன புதுசா வாங்குறதா? டெய்லி வாங்குறது தானே. ஐயோ அது இல்லப்பா, நேற்றுக்கு அம்மாவுக்கு பர்த்டே, ஆனா நீங்க விஷ் கூட பண்ணல. என்னது நிஜமாவா? அவளுக்கு நேற்றுக்கு பிறந்த நாள். அவளுக்கு பிறந்த நாள் இந்த மாசமா வரும்? என்னப்பா நீங்க இத கூட மறந்துட்டீங்களா? நான் ஒன்னும் மறக்கல. அவளை இரு, நான் இன்னைக்கு அவளை நான் சர்ப்ரைஸ் பண்றேன். பாவம் அம்மா நேற்றுக்கு ஃபுல்லா அழுதுட்டே இருந்தாங்க, இப்படி இவரு மறந்துட்டாரேன்னு. அதான் என்னப்பா நீங்க இடி அதான் நான் மறக்கலன்னு சொல்றேன்ல. போங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. இடி கண்ணாடி அம்மாக்கு நேற்றுக்கு எடி பர்த்டே. இடி காக்க கொண்ட நேற்றுக்கு என்ன பொங்கல்? மாட்டு பொங்கல். ஓ அப்படி வரியா நீ? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். ரெண்டு பேரும் எங்க டீ நாட்டிட்டு வரீங்க? எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, ஏதாவது தெரியுதா? அம்மா உங்களை நினைச்சாதம்மா எங்க ரெண்டு பேருக்கும் வருத்தமா இருக்குது. ஆமா அம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன் டீ? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லாதாம்மா இருக்கீங்க, ஆனா அப்பா இப்படி பண்ணுவாங்க நாங்க நினைக்கவே இல்லை. ஏன்டி என்ன பண்ணாரு? பக்கத்து வீட்டுல அந்த மாலதி கூட பேசிட்டு இருக்காரோ? ஐயே அப்படியெல்லாம் இல்லம்மா. ரெட்டி அவர் அந்த 8 கால் பூச்சிக்குட்டிய பைக்ல கூட்டிட்டு போனாரு ரெட்டி. அதெல்லாம் இல்ல, அதோட பெருசா ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு, அம்மைக்கு தலைவலி வைக்க வராது, சாதிங்க மரியாதையே சொல்லுங்க. அம்மா நேற்றுக்கு என்ன பொங்கல் அம்மா? நேற்றுக்கு மாட்டு பொங்கல். அம்மா அப்பா வந்து மாட்டு பொங்கலை உங்க பர்த்டேன்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரம்மா. என்னட்டு சொல்றீங்க ரெண்டு பேரும்? எங்க கிட்ட எதுக்கு கோவப்படுறீங்க? உங்க வீட்டுக்காரர்கிட்ட கோவப்படுங்க. எல்லாருக்கும் முட்டை வாங்கி கொடுக்குறாரு. ஆமா அந்த அங்கிளு எதுக்கு முட்டைன்னு கேட்டதுக்கு சிரிச்சிட்டு என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாரு. அங்கிள் கேட்டாரு பொங்கல் அதுவுமா உங்க பொண்டாட்டி பிறந்தாங்கன்னு கேட்டதுக்கு மாட்டு பொங்கலுக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லி சிரிக்கிறாரு. இந்த ஆள் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் டீ, வீட்டுக்கு வரட்டும். எட்டி காக்க வேண்டாம், நல்லா பத்த வச்சாச்சு, வா நம்ம கிளம்பலாம். இன்னைக்கு அப்பாவோட டங்கு வர கிளிய போகுது. ஐயோ மங்கம்மா நேற்றுக்கு விஷ் பண்ணாததுக்காக என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வரட்டும், இன்னைக்கு அடுப்பு கரண்டியில சூடு போட்டு இன்னைக்கு அந்த இல்லாத டிக்கிய இன்னைக்கு தேய்ச்செடுக்கிறேன். உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? தோட்டக்காலம் வந்துட்டான், தோட்டக்காலம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ மங்கம்மா என் தங்க பொண்டாட்டி. எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஊரா போய் நான் மாட்டு பொங்கலுக்கு இந்த மாடு பிறந்ததுன்னு சொன்னது இல்லாம என்கிட்ட வந்து ஹாப்பி பர்த்டேன்னு பாடுவேன். ஐயோ மங்கம்மா, என்ன மங்கம்மா இப்படி பெருசாயிட்ட? நான் எட்டி அப்படியே மிதிக்க வேண்டாம். என்னடி உன் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணது என்ன தப்பா? உனக்கு கிஃப்ட் வேற நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் பிறந்த நாள் நீ யாரியா உங்ககிட்ட சொன்னது? ஏன் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தானே நீ பிறந்த மாடே இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு நான் சப்பி சால் ஆக்காம விட மாட்டேன். ஒடி மங்கம்மா குண்டம்மா, பிறந்த நாள் விஷ் பண்ண வந்தது குத்தமா போச்சு. ஏய் நீ எங்க போனாலும் உன்னை இன்னைக்கு துரத்தி வந்து மிதிக்காம விட மாட்டேன்டா. எடி உண்மையிலே நீ மாடு தாண்டி. மாட்டு பொங்கல் ஹாப்பி பர்த்டே மங்கம்மா. திரும்பமா சொல்ற, அடுப்புல கரண்டியை சூடாக்க போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து அந்த வாயை கிழிச்சு விடுறேன். என்ன கிழிச்சு?